லாஸ்ட் எபிசோட்ல ஏடிஹெச்டி ஏடிடி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஏஎஸ்டி பத்தி பார்த்தோம். ஸோ அந்த மூணு டிசபிலிட்டி பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம வந்து லேர்னிங் டிசபிலிட்டி அண்ட் டிஸ்லெக்சியா இந்த ரெண்டு பிரிவு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் டிஸ்லெக்சியா அப்படின்னா என்ன? லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்றல் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் தான் எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு கொண்டு வரும். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால ஒரு நல்ல ஒரு குட் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து சஸ்டெயினாக அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரியில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு வேர்டு சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது புரியும், பட் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக எந்த மாடுலேஷனில் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் கன்ஃபியூஷன் இருக்கும், நம்பர்ஸில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு அந்த கான்செப்டோட ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சதை எனக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுலெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதை தான் பொதுவாக நம்ம வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிரியேட்டிவாக ஒரு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு கீழே வர நிறைய பிரிவுகளை தான் நம்ம வந்து அதில் ஒரு பிரிவு தான், முக்கியமான பிரிவு தான் நம்ம இப்போ பார்க்குற டிஸ்லெக்சியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த டிஸ்லெக்சியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரிவுகள் உண்டு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம லாங்குவேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் எந்த வேர்டை முன்னால் சொல்லணும், எந்த வேர்டை பின்னால் சொல்லணும், நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்டை சேர்த்து சொல்கிறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஸோ இதை கன்ஜெஷன் சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்கள் சொல்லிட்டு வரணும் அப்படின்னா அதை எப்படி கன்வே பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து சில ப்ராசஸிங் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து வேர்ட்ஸு, மீனிங்ஸு, சென்டென்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இப்போ இந்த டிஸ்லெக்சியா அப்படிங்கிற ஒரு கிட்ட அப்படின்னா இந்த லாங்குவேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து லாங்குவேஜ் ப்ராசஸிங் டிஸார்டர், டிசபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அரித்மெட்டிக். ஸோ இதில் வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக நம்பர்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ். நம்ம நம்பர்ஸ் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன படிப்போம், அடிஷன் படிப்போம், அதுக்கு பிறகு டிவிஷன் படிப்போம், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் படிப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பாக போகும். ஸோ இது தாண்டி பெரிய அல்ஜீப்ரா மேக்ஸ்லாம் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சில ஃபார்முலேஸ்லாம் உண்டு. ஸோ இந்த ஃபார்முலேஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்பர்ஸ், அடிஷன் இதெல்லாம் போகும்போது அந்த ஃபார்முலேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை கற்றுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் டிஸ்பிராக்சியா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். என்னன்னா இது வந்துட்டு மூமெண்ட், நம்மளுடைய உடல் சார்ந்த இயக்கங்கள் சார்பாக செய்ய வர்ற விஷயங்கள். இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்போ ரைட்டிங்கே நம்ம ப்ராசஸ் அப்படின்னா 3 விரலால பென்சிலை பிடிக்கணும், ஸோ இன்னொரு கையால் நோட்டை ஹோல்ட் பண்ணணும், ஸோ எழுதணும். இதுதான் வந்து ப்ராசஸிங், ஒரு செயலுக்கான ப்ராசஸிங். இது மாதிரி ஒன்னொன்றுக்கும் உண்டு. இப்போ ஒரு கப்பில் காஃபி ஊற்றி குடிக்கணும்னா ஒரு கையால் காஃபி ஊற்றணும், இன்னொரு கை ஆட்டோமேட்டிக்காக போய் கப்போட இதை ஹோல்ட் பண்ணணும், ஸோ நம்ம வாய்க்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு செயலுக்கும் தனித்தனியான விஷயங்கள் இந்த மாதிரி உண்டு. ஸோ இந்த மூமெண்ட்ஸை வந்து நம்ம கண்ணால் பார்த்து கேப்சர் பண்ணி அதை நம்ம பிரெயின் வந்து அதை வந்து மெமரிக்குள்ளே கொண்டு போய் அதுக்கு பிறகு அதை வந்து எப்படின்னா ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸிங்கில் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதுக்கு பேர் டிஸ்பிராக்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கடுத்து கம்யூனிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நான் வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் பர்செப்சுவல், விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நான் வெர்பல் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா இப்போ நம்ம லாங்குவேஜ் தாண்டி நமக்கு சில கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல ஒரு கண்ணால் ஒரு சமிக்கை செய்கிறதோ, கையால் ஒரு சமிக்கை செய்கிறதோ, பாடி லாங்குவேஜ் பண்ணுறதோ, நம்ம டோன் சேஞ்ச் பண்ணுறதோ, ஸோ இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயங்களை அவங்களால கோரிலேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் நான் சொன்னது விஷுவல் பர்செப்சுவல் ஸ்கில்ஸ். இது வந்து நம்மளோட கண்ணும் கையும் சேர்ந்து செய்கிற விஷயங்கள். இது வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு கூட நமக்கு ரெண்டு இதுலேயும் கோஆர்டினேஷன், நம்ம கண்ணால் பார்க்குற விஷயத்த கையால் செய்ய முடிஞ்சாதான் அது கோஆர்டினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனை சேர்ந்து தான் நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், வீட்டுல மற்ற விஷயங்களா இருக்கட்டும், புதுசா கத்துக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளால ஒருமுகப்படுத்த முடியும். இதுக்கடுத்து டிஸ்லெக்சியால வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டரி ப்ராசஸிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடிட்டரி ப்ராசஸிங் டிசபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒரு சத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும், பக்கத்து கிளாஸ்ல இருந்து சவுண்ட் கேட்கும், வெளியில இருந்து நாய்ஸ் கேட்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அங்க உங்களோட டீச்சர் வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வருதோ அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி கேதர் பண்ணி உங்க பிரெயின் என்ன பண்ணணும், உங்க மெமரியில சேமிச்சு வைக்கணும். ஸோ இதுதான் ஆடிட்டரி ப்ராசஸிங். ஸோ இதை அப்ராப்ரியேட்டா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதே ப்ராசஸ்ல நீங்க என்ன பண்ணணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுதான் நம்ம கிளாஸ் ரூம்ல பண்ற விஷயங்கள். ஸோ இந்த ஆடிட்டரி ப்ராசஸிங், அந்த சவுண்டு, அதை வந்து அவங்களோட பிரெயினால ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தர முடியாது. இது தாண்டி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்கிராஃபியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதுறோம், அதுக்கடுத்த லெட்டர் எழுதுறோம்னா அதுக்கான ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். இப்போ ஏன்னா இந்த பக்கம் கோடு போடணும், இந்த பக்கம் கோடு போடணும், அப்புறம் தான் நடுவில் கோடு போடணும். அது மாதிரி ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு தனியான ஒரு உருவம் உண்டு, ஒரு ஸ்பேஸ் உண்டு. ஸ்மால் லெட்டர்னா இப்படி இருக்கணும், கேப் லெட்டர்னா இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் இவ்வளோதான் கேப் இருக்கணும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து முடிஞ்ச உடனே கமா போடணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், கொஸ்டின் மார்க் போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சியேஷன் லாங்குவேஜ்லேயும் உண்டு, ரிட்டன் லாங்குவேஜில். அது மாதிரி நிறையா லெட்டர்ஸோட மிரரிங் இருக்கும். எப்படின்னா இப்போ பிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பின்னா மேலே போடணும், டின்னா சைடில் போடணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியாது, ரைட்டிங்கில் வந்து கொண்டு வரதுக்கு டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் ஒரு பிரிவான டிஸ்லெக்சியாக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே ஒரே குழந்தைகிட்ட இருக்குமா, இல்லை ஒரு குழந்தைகிட்ட இதில் ஒரு 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும் இருக்கும், வேற மற்ற ப்ராப்ளம் இருக்காது, அந்த மாதிரி இருக்குமா? இப்போ டிஸ்லெக்சியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள இதுல உள்ள ஒரு 4-5 டிசபிலிட்டி சேர்ந்து ஒரு குழந்தைக்கு இருக்கலாம், இல்லை ஒரு 2-3 டிசபிலிட்டி மட்டும் இருக்கலாம். ஸோ இது தாண்டி வேற ஒரு சில சின்ன சின்ன சிம்டம்ஸ் மட்டும் இருக்கலாம். சில குழந்தைக்கு டிஸ்கால்குலியா மட்டும் இருக்கும், லாங்குவேஜ்ல ப்ராப்ளம் இருக்காது, அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்க முடியாது. சில பேருக்கு லாங்குவேஜ் மட்டும் லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் டிசபிலிட்டி டிஸ்லெக்சியாக்கு ரீசன் அப்படின்னா நம்மளோட ஹெரிடிட்டரி இஷ்யூஸ் தான் அதுக்கு மெயினாக ரீசன். நம்மளோட ஜீன்ஸ் அந்த குறைபாடுகள்னால தான் அது ஆகும். இது அப்புறம் சில என்விரான்மெண்டல் ரீசன்ஸும் இதை வந்து அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இது போல குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் வந்து இப்போ ரெகுலரான ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் அனுப்ப முடியுமா, இல்லை ஒருவேளை அனுப்புனாக்க இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இல்லை அனுப்பவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன பண்ணலாம்? இப்போ இவங்களுக்கு நீங்க எஜுகேஷன் சார்ந்து சில விஷயங்களை சில குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அவங்களோட டிசபிலிட்டி ரேட்டிங் வந்து கம்மியா இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தை ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ண வைக்கலாம். நிறைய வேறு மாதிரியான எஜுகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம புக்ஸ் நோட்டை மட்டும் காட்டாம அது நம்ம தனியா நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ற மாதிரி எஜுகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மெத்தட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நார்மல் ஸ்கூல்ல அவங்க அதை டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப சிறந்தது. ஏன்னா நீங்க வராத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு திணிச்சுட்டே இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு எப்படின்னா மென்டலி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆயிடும், அவங்களோட பர்சனாலிட்டியை லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்தராக அவங்க ஃபியூச்சருக்கு வந்து இதனால நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் நீங்க தெரப்பியும் கூட்டிட்டு போனீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், லெட்டரிங், ரைட்டிங் இதுக்கெல்லாம் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிலையும் நிறைய விதமான பயிற்சிகள் உண்டு. இது தாண்டி ஸ்பெஷல் எஜுகேஷன்லையும் சில பயிற்சிகள் உண்டு. நான் சொன்ன மாதிரி ஆடிட்டரி ப்ராசஸிங், அதில் வந்து ஸ்பீச் தெரப்பில நிறைய பயிற்சிகள் உண்டு. இந்த பயிற்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே மேற்கொண்டா இவங்களை ஓரளவு கொண்டு வர முடியும். அப்படியும் நம்ம முயற்சி பண்ணி சில விஷயங்கள் வராத பட்சத்துல நம்ம இவங்களை வந்து தொழில்முறை சார்ந்த பயிற்சிகளுக்கு இவங்களுக்கு நம்ம பயிற்சி அளிக்கலாம். ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே அதோட ரிலேட்டட் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ அவங்களோட லைஃப்ல அவங்கள சில விஷயங்களை இண்டிபெண்ட் ஆக்கிட்டு தொழில்முறை சார்ந்த பயிற்சிகளையும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து வந்து உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட சேனலில் இருக்கிற நேயர்களுக்கும் சரி, அது போக மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு வேல்யூடான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.